யாரு செட்டிங்கா? இந்த இந்த ஏங்க எதுக்குங்க சும்மா கத்திட்டே இருக்கீங்க? ஐயோ சீக்கிரம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, டூர் போகணும். டூர் போறோமா? உண்மையாவா? ஏங்க புது ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுத்துருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? எங்க கிளம்புறோம்? எப்ப போறோம்? போறோம் இல்ல போறேன். ஏன் நீங்க தனியா போறீங்களா? ஆபீஸ் டூர் போறேன். ஏங்க நானும் வரேங்க ஆபீஸ் டூர். இது என்ன கோயில் திருவிழாவா? போய் பொங்கல் வைக்கிறதுக்கு? இது ஆபீஸ் டூர், அபிஷியல் டூர் இது. ஏங்க என்ன கூட்டிட்டு போங்க, நான் வேணா ரூம்ல இருக்கேங்க. நீங்க வந்து ஒர்க்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து என்ன வெளிய கூட்டி போனா போதும். ஃபுல் டைமும் ஒர்க் தான். எங்கேயும் வெளியிலலாம் வந்து ரூம்ல தூங்குறதுக்குலாம் வரவே மாட்டேன். 24 மணி நேரமும் டூர்ல வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன். 24 மணி நேரம் வேலை செய்ய போறீங்களா? அப்படி என்ன டூருங்க போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சோ ஃபோன் வேற வருது. போ போ போய் ட்ரெஸ் எடுத்து வை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போ. மச்சி வீட்டில் தான் இருக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறேன். ஒரு 4 நாள் 4 நாளுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா போதும்ல. கோவா தானே அந்த மசாஜ். ஏய் ஃபர்ஸ்ட் டைம் கோவா வரேன்டா. நீ இரு நான் இன்னொரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன் இங்கேருந்து. டேய் அந்த மசாஜ் மட்டும் வெள்ளைக்காரங்க மசாஜ் இருக்கு. கூப்பிட்றோம் வா, நேரில் போகும்போது பேசிக்கலாம். எதுவும் பக்கத்துல இருந்து வர. என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சியா இல்லையா? என்ன ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணுங்க? சொல்லவே இல்லையே நீங்க. ஐயோ ஷார்ட்ஸ் டி-ஷர்ட், அப்புறம் ஒரு 4 ஷார்ட்ஸ் எடுத்து வை, 4 டி-ஷர்ட் எடுத்து வை. ஆபீஸ் மீட்டிங் போனோம், நீங்க அங்க அபிஷியல் ப்ரோகிராம்லாம் இருக்கும், ஷார்ட்ஸ் கேக்குறீங்க. எப்படி அது? ஒண்ணும் புரியலையே எனக்கு. ஆஹா நம்ம பொறுமையை குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே. மீட்டிங் எல்லாமே ஷார்ட்ஸ்லேயே போகலாம். ஷார்ட்ஸ்லேயே இப்போ இது பண்ணலாம். டூர் தானே, அஃபிஷியல் டூரு. ஷார்ட்ஸ்லேயே நான் வேலை செய்வேன். ஓ அப்படியா? ஆமாம். ஓ இது புது ட்ரெண்டா இப்போ? இல்லை அது போகும்போது கொஞ்சம் வெயிலாக இருக்குதுல்ல, அதனால அப்படி போகும்போது இதெல்லாம். சரி ஓகேங்க, நான் எடுத்து வச்சிடுறேங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அப்பா இன்னும் இவ்வளோ கேள்வி கேட்குற. மச்சி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். மச்சி நம்ம போய் இறங்கின உடனே மசாஜ் போற மாதிரி ஏதாவது டப்புன்னு பிளான் பண்றா. பாரு கூகுளில் பார்த்து ஏதாவது ஒரு சென்டர் இது பண்ணு. நான் அதான் கூப்பிடுறேன். என்னங்க ஏதோ மசாஜ்னு பேசுன மாதிரி இருந்துச்சு. மசாஜ் இல்ல நான் சொல்ல மெசேஜ் ஆபீஸ்ல இருந்து மெசேஜா வருது. சரி அதை விடுங்க. இங்க பாருங்க ஜிப் போயிடுச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ணணும். இது பிடிச்சீங்கன்னா நான் அப்படியே சரி பண்ணிடுவேன். என்ன இதெல்லாம் பார்த்து வைக்கிறது இல்லையா? இருங்க அவசரப்படாதீங்க. தெரியாம பண்ணிட்டேங்க, சாரிங்க. ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க. இருங்க பேண்டேட் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. ஐயோ என்ன ரத்த காவு வாங்குது டூர் போகும்போது. பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க இவ்வளவு ரத்தம் வருது? என்ன பண்றது ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ எப்படிங்க டூருக்கு போவீங்க? டூருக்கு நான் போவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சும்மா கண்ணாரி கழிஞ்சா மாதிரி. இது இன்னும் வழியெல்லாம் இல்ல. சரி விடுங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, கிளம்புங்க. குளிக்கிறது எதுக்கு? அங்க போய் குளிச்சிக்க வேண்டியதுதான். சரி அப்ப விடுங்க. குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்ப சாமியும் கும்பிட முடியாது? இல்ல சாமி கும்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிச்சாதான் சாமி கும்பிடணும். சரி பரவாயில்ல, நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் இன்னும் ரெடி பண்ணி வைக்கிறேன். சாமி கும்பிட்டு வரேன், நல்லபடியா போகணும்னா அதை போயிட்டு வரேன். ஓஹோ கையில அடிபட்டு கூட நீ டூருக்கு போவான்ற அவ்வளோ திமிராயிருக்கு உனக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த எண்ணெய கீழே ஊத்தி காலை உடைக்க போறேன். பழைய ஸ்டைல் தான் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்படா. என்கிட்டயே வா மாமனா, இரு இன்னைக்கு விழுந்து கை கால்லாம் உடையட்டும். என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேன். ஐயோ வாங்க சீக்கிரம், எவ்வளவு நேரம்? ஐயோ என்னங்க ஆச்சு? என்னாச்சு? எழுந்துருங்க. என்னங்க டூர் கிளம்புற டைம்ல இப்படி ஆயிருக்கு? எழுந்துருங்க. முடியல. எழுந்துருங்க பொறுமையா. அப்ப இரு எங்க அடிபட்டதுன்னு தெரியலையா? ஐயோ பாத்துங்க. அப்பா கை அப்பா. ஏங்க இவ்வளவு அடிபட்டு இருக்கு, நீங்க டூர் போணுமாங்க? போணும், கண்டிப்பா போணும். ஆபீஸ் டூர். இந்த காலை வச்சு நீ எப்படிங்க டூர் போவீங்க? இல்ல பரவாயில்ல, நொண்டிக்கிட்டே கூட அப்படியே போயிடுறேன் நம்ம மெதுவா. ஏங்க நான் சொல்றத கேளுங்க, இப்படியே டூருக்கு போவாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இல்ல நான் டூருக்கு போய் தான் ஆவேன். பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத கேளுங்க ஒரு நிமிஷம். வாய மூடு.
போ போய் துணி பைய எடுத்துக்கிட்டு வா. ஐயோ நீங்க போங்க, அப்படியே பேக் எடுத்துட்டு அப்படியே டூருக்கு போங்க. போங்க போங்க. ஆ ஐயோ 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 கால்ல கால் 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 கால்ல ஐயோ என்ன இவ்வளவு பெரிய ஆணி போட்டிருக்காங்க நடு வீட்ல? யார் பண்ண வேலைன்னு தெரியலையே இது. இந்த வீட்ல நீயும் நானும் தான் இருக்கிறோம். நான் போடல ஆணிய. ஏங்க என் மேல சந்தேகப்படுறீங்களாங்க? நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேனாங்க? நீங்க டூர் போக கூடாதுன்னு நான் நினைப்பேனா? சரி விடுங்க, இப்படியே போக கூடாது. கால் தடுக்கி இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு பொறுமையா போலாம். சேர்ல உட்காருங்க, நான் ஃபேனை போடுறேன். சேர்ல எல்லாம் உட்கார மாட்டேன், எனக்கு டைம் ஆகுது. ஐயோ அட்லீஸ்ட் ஃபேனையாவது போடுறேங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன போகும்போதே அடிப்படுது, பரவாயில்ல, மசாஜ் பண்ணா வலி எல்லாம் போயிடும். போ காத்து. ஐயோ ஏங்க என்னங்க ஆச்சு? ஐயோ என்கிட்டயே வேலையை காட்டுறீங்களா? கையில் அடிப்பட்டோம், காலில் அடிப்பட்டோம், அப்போ கூட டூருக்கு போய் மசாஜ் பண்ணுறதுலையே தான் இருக்குது மைண்டு. இப்போ என் மசாஜ் எப்படி இருந்துச்சு? மவனை இப்படியே கிடக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணவே மாட்டேன் உங்களை. ப்ராஜெக்ட் விஷயமா போகிறோம். சிரிக்காத. இப்படி பண்ணாதான் இன்னொரு வாட்டி உழ வைக்க முடியும். சிரிச்சு சிரிச்சு உழ வைக்க. நான் என்ன ஊத்தண்ட அவர் பார்க்கல. ஆமா, அவங்க மக்காவே ட்ரீட் பண்ணுவாங்க. மக்கு ஹஸ்பண்ட் மக்கு. கேளுங்க, நான் தான் சொல்லிட்டேன். சிரிண்டா வாயில இருந்து எடுத்துட்டு நீ ஆடு, அப்புறம் அந்த பக்கம் பார்த்து சிரிண்டா. அதான் திருட்டுத்தனமா சிரிக்கணும். சிரி நல்லா சிரி, அவ்வளவுதான். அடேரு क्या रे सेटिंग का